பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 01. 1. கதைக்காலம் மற்றும் பின்புலம். பொன்னியின் செல்வன் என்பதன் பெயர் தெளிவாகது பொன்னியினை போன்ற புதுமை கொண்ட செல்வன். இந்த பெயரானது ஆங்கிலத்தில் பிரின்ஸ் அருள்மொழி வாமன் என அழைக்கப்படும் அருள்மொழிவர்மன் என்பவருக்கு பொருந்தும். 10ஆம் நூற்றாண்டின் தஞ்சாவூர், காஞ்சி உள்ளிட்ட சோழ மன்னராட்சியின் பின்னணி இது. 2. கதையின் தொடக்கம். வல்லவரையன் வண்டியத்தேவன். வந்தியத்தேவன் இளஞ்சூர அமைச்சர் ஆதித்யகரிகாலனின் செய்தியாளராக இராஜேந்தர் மற்றும் இளவரசி குழந்தையாளரைச் சந்திக்க செல்கிறார். பெருநகர காஞ்சி தவிர தஞ்சாவூர் வரையும் புறப்பாடு. அரச குடும்பத்தில் நடைபெறும் சூழ்நிலைகள். அடங்காமையுள்ள அரசியல் மோதல்கள். 3. மர்ம நாயகர்கள் மற்றும் அரச கூட்டமைப்புகள். நந்தினி பசுவூரின் அரசி. அந்நாள் ஆதித்யகரிகாலனுடன் இளையதாக்க தொடர்பு கொண்டவர். அவள் குண்டபத்தைச் செயல்துவம் கொண்டு அரச பின்னணியில் பால்வெட்டுரை தம்பதியிடம் மறைமுறை உயர்ந்திருக்கும் பணியாளர். ஆழ்வார்க்கடியன் நம்பி நந்தினியின் சகோதர பார்வை கொண்ட இருப்புரிமையாளராகவும் சோழ மன்னரசால் ஆளப்பட்ட கூண்டாடியாகவும் நடிக்கிறார். 4. முக்கிய இடங்கள் மற்றும் நிகழ்வுகள். பழைய பட்டணங்கள். காஞ்சி, சிங்களத்தாய் நகரம், தஞ்சாவூர். வந்தியத்தேவன் தனது செய்தியோடு ஊர்நூருக்கு பயணத்தில் சிக்கல்கள். ஞானி நம்பியும் நந்தினியின் கூழ்மையை அனுபவும். 5. இலட்சியங்கள் மற்றும் போராட்டம். சோழ தூதுவர் அருள்மொழிவர்மனுக்கு அப்பொழுது ஸ்ரீலங்கா போர் சம்பவங்களுக்கு இடையே காலிநடை செலுத்துகிறார். அந்தச் சபாவில் அரச குடும்பத்துக்கு எதிராக உள்ள இரகசிய குழுக்களும் பாரதராஜ்யப்பட்டணத்தின் பொருளாதார கெட்டுக்குழிந்த சதி இயக்கங்களும் மோதுகின்றன. 6. எதிர்த்தொலைகள் மற்றும் தருணங்கள். அருள்மொழிவர்மன் கடல்சாரத்தை பிடித்தபின் மர்மமான பெண்மணி மீட்கப்பட்டு அவர் அருளால் காற்று வழியாக மீட்பார். வந்தியத்தேவன் கனவுகளால் வழிநடத்தப்படுகின்றார். கடைக்கு சதி ஏற்படும் முன்பே நேர்மையை முன்னிறுத்த முயற்சி செய்கிறார். 7. சாகசம் மற்றும் மர்ம இருமுகம். வந்தியத்தேவன் கடல்நிலை புத்தம் மற்றும் இசிறுங்காட்டில் உள்ள பாதுகாப்புகளை உடைப்பதாக பகவத்பார்வை செய்கிறார். நந்தினியை சுற்றியுள்ள ஆளுமைகள், சதிகள் மற்றும் அவள் பழக்கங்கள் தொடர்ந்து உருவாக்குகின்றன முரண்பாடுகள். 8. அருள்மொழிவர்மனின் மீட்பு மற்றும் எதிர்பார்ப்பு. கடைசியில் வரலாற்றின் மகத்தான தீர்மானம். அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் என அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறார்.